பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தி வாய்ஸ் ஆஃப் காட் கிறிஸ்டியன் சேனலோடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ප්‍රේමවන්තයනි ස්වාමියෝ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් Voice of God YouTube නාලිකාව තුලින් ඔබ සෑම හැමෝම ගැන ඉතාමත් ප්‍රීතියට පත්වන්නෙමු. இன்றைய தினத்தில் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கும் நான் உங்கள் அன்பு சகோதரன் ஆண்டனி ஜேசன். අද දවසේදී ඔබ සමග දේව වචනේ බෙදා ගන්නා මම ඔබගේ ප්‍රේමවන්ත සහෝදරිය රූත්. ஆண்டவர் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். දෙවියන් වහන්සේ අද දවසේ අපිට ආශිර්වාද කරනසේක්වා. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு தேவனுடைய சந்நிதிக்கு வருகிற போதெல்லாம் ஆண்டவரிடத்திலே பலவரப்பட்ட கேள்விகளை கேட்கிறோம். ප්‍රේමවන්තයනි අපි සෑම කෙනෙක්ම දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට පැමිණෙන විට බොහෝ ප්‍රශ්න උන්වහන්සේගෙන් අසනවා. நாங்கள் கேட்கிறோம், எங்களுடைய குடும்பத்தை எப்படி ஆண்டவரை நாங்கள் கட்டி எழுப்புறது, අපි අසනවා කොහොමද ස්වාමීනි මගේ පවුල මම ගොඩනගන්නේ, என்ற மனைவியை எப்படி நான் நடத்துவது, මගේ භාර්යාව මං අසුරවන්නේ කොයි ආකාරයෙන්ද, பிள்ளைகளை எப்படி நடத்துவது, මගේ දරුවන්ව මම කොයි ආකාරයෙන්ද මඟ පෙන්වන්නේ, எங்களுடைய வாழ்க்கையிலே அன்றாட காரியங்களை நான் எப்படி செய்வதென்று அங்கலாய்ப்போட வந்து தேவனிடத்திலே நாங்கள் கேள்வி கேட்கிறவர்களாய் இருக்கிறோம். මගේ ජීවිතේ මං කොයි ආකාරයෙන්ද කාරණාවන් කරන්නේ කියන ඒ කනගාටුවත් සමග අපි උන්වහන්සේගේ අභිමුඛයට ஒவ்வொரு පැමිණෙනවා. நாளும் நாங்கள் தேவனிடத்திலே ஏதாவது ஒரு காரியத்தை விண்ணப்பமாக ஜெபமாக கேட்கிறவர்களாய் தான் இருக்கிறோம். සෑම දිනකම අපි දෙවියන් වහන්සේගෙන් යම් ඉල්ලීමක් යම් ප්‍රශ්නයක් උන්වහන්සේගෙන් අපි අසනවා. நாம கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் அவர் பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். අපි අසන සෑම ප්‍රශ්නයකටම උන්වහන්සේ අපිට පිළිතුරු දෙනවා. ஆண்டவர் சொல்லியிருக்கா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லி. ස්වාමීන් වහන්සේ කියනවා මට අඬගසන්න මං එවිට උඹට පිළිතුරු දෙනමයි කියලා. நாம கேட்கிற எல்லா கேள்விகளையும் தேவன் கேட்டு அது தேவனுக்கு சித்தமாய் இருந்தா அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே வாய்க்க பண்ணுகிற අපි தேவனாய் අසන இருக்கிறார். සෑම දෙයකටම උන්වහන්සේ සවන් දී ඒ උන්වහන්සේගේ කැමැත්ත නම් උන්වහන්සේ එයට අපිට පිළිතුරු දෙනවා. ஆண்டவர் எப்போதும் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ නිතරම අපට උපකාර කරන දෙවියන් වහන්සේ. அந்த தேவன் பொய்யுரையாத தேவன், நல்ல தேவன், நம்முடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். උන්වහන්සේ බොරුනි නොකියන අපිට යහපතම කරන උන්වහන්සේ අපත් සමග සිටින දෙවියන් වහන්සේව සිටිනවා. அதே போல இன்றைய தினத்துல நான் பார்க்க போகிறது நாம கேட்கிற கேள்விகள் அல்ல, අද දවසේදී අපි බලන්නට යන්නේ අපි අසන ප්‍රශ්න නෙවෙයි. ஆண்டவர் நம்மை பார்த்து சில கேள்விகளை கேட்க இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපෙන් සමහර ප්‍රශ්න අසන්නට සූදානම්ව நாம සිටිනවා. கேட்கிற கேள்விகளுக்கு ஆண்டவர் பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். අපි අසන ප්‍රශ්නවලට උන්වහන්සේ අපිට පිළිතුරු ලබා දෙනවා. ஆனா தேவன் கேட்கிற கேள்விகளுக்கு நாங்க பதில் சொல்ல ஆயத்தமாய் இருக்கிறோமா? නමුත් දෙවියන් වහන්සේ අපෙන් අසන ප්‍රශ්නවලට අපි පිළිතුරු දෙන්න සූදානම්ද? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து அங்கே ஜனங்களை பார்த்து கேட்ட கேள்விகளிலே சிலர் நான் இந்த இடத்திலே நாங்கள் கேட்கவிருக்கிறேன். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තමන්ගේ ගෝලයන් දෙස බලලා ඒ වගේම ජනතාව දෙස බලලා උන්වහන්සේ කළා වූ සමහර ප්‍රශ්න අද දවසේදී මම ඔබ සමග බෙදා ගන්නට කැමතියි. ஆண்டவர் கேட்ட ஒரு 10 கேள்வியை இன்றைய தினத்தில் உங்களுக்கு முன்பதாக வைக்க போகிறேன். යේසුස් වහන්සේ ඇසුවා වූ ප්‍රශ්න 10ක් අද දවසේදී ඔබ ඉදිරියේ තබන්නට මම කැමතියි. அந்த கேள்விகளுக்கு நாங்க பதில் சொல்ல ஆயத்தமாய் இருக்கணும். இன்றைய தினத்திலும் அந்த கேள்வி நமக்கு பொருத்தமாய் இருக்கு. நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வியாய் நீங்க நினைத்து இதுகளுக்கு பதிலை ஆயத்தப்படுத்துங்கள். ඔබට පුළුවන් මේ දෙවියන් වහන්සේ ඔබෙන් අසන ප්‍රශ්න කියලා සිතාගෙන ඔබ මෙම ප්‍රශ්නවලට පිළිතුරු දෙන්නට සූදානම් වෙන්න පුළුවන්. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் மத்தேயு புஸ்தகம் 16வது அதிகாரம் 15வது வசனத்தை நாங்கள் எடுத்து வாசிப்போம். අපි පෙරලා ගනිමු මතෙව් සුභාරංචියේ 16 වෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි පදය. அங்கே சொல்லப்படுகிறது, அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. එවිට අපි දකිනවා බයිබල් පදයේ මේ ආකාරයෙන් කියනවා නමුත් නුඹලා මා කවුරුය කියා කියන්නේදයි උන්වහන්සේගෙන් ඇසුසේක. இன்று நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார், என்னை யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். යේසුස් වහන්සේ අසනවා මාව නුඹලා කවුරුන් කියලාද කියන්නේ. அன்று சீசர்கள் ஆண்டவர்கிட்ட வந்த, ஆண்டவரே உம்மை ஜனங்கள் அங்கே ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார், நீர் ஒரு அற்புதர் என்று சொல்றார்கள், நீங்க ஒரு அதிசயமான தேவன் என்று சொல்லி அங்கே பலதரப்பட்ட காரியங்களை சொல்லுகிறார், எலியா என்று சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொரு கேள்விகளையும் கேட்டது இவர்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுகிற போது ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார். ගෝලයන් යේසුස් වහන්සේ වෙතට පැමිණිලා යේසුස් වහන්සේගෙන්
ප්‍රශ්න කරනවා. ජනතාව ඔබව දිවැසිවරයෙක් කියලා කියනවා, ඔබ ආස්කම් කරන කෙනෙක් කියලා කියනවා, ඔබ යහපත් පුද්ගලයෙක් කියලා කියනවා, ඔබ කවුද කියලා යේසුස් වහන්සේගෙන් ගෝලයන් ප්‍රශ්න කරන එක අපි මේ පදයේදී දකිනවා. இதுதான் முதலாவது கேள்வி. நீங்கள் இதுக்கு பதில் என்ன விதத்திலே சொல்ல போறீங்கன்னு உங்களை ஆயத்தப்படுங்கள். ஆண்டவர் கேட்கிறார் இந்த எங்களையும் பார்த்து நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். එවිට යේසුස් වහන්සේ අසනවා මම කවුරුන් කියා ඔබ සිතනවාද කියලා. අද දවසේදී අපෙන් අසන ප්‍රශ්නයත් එයමයි. ඔබ ஹalleluya. இரண்டாவது கேள்வி ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். மத்தேயு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். අපි දකිනවා දෙවැනි ප්‍රශ්නය ඇටියට අපි බලනවා මතෙව් සුභාරංචියේ 9 වෙනි පරිච්ඡේදයේ 28 වෙනි පදය. அங்கே சொல்லப்படுகிறது, வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்திலே வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். උන්වහන්සේ ගෙට පැමිණි කල ඒ අන්ධයෝ උන්වහන්සේ ළඟට ආවෝය. මට මේක කරන්නට පුළුවන් කියලා නුඹලා විශ්වාස කරනවාදයි යේසුස් වහන්සේ ඔවුන්ගෙන් ඇසූසේක. அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்றார்கள். එයට ඔවුන් පිළිතුරු දෙනවා එසේය ස්වාමිනී ඔව් කීවෝය. இந்த பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அங்கே குருடர்கள் அங்கு 2 குருடர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, பார்வை அடையும்படியாக தேவனிடத்திலே வருகிறார்கள். අපි දකිනවා මෙම ස්ථානයේදී අන්ධයන් දෙදෙනෙක් පැමිණෙනවා දෙවියන් ස්වාමින් වහන්සේ කෙරෙහි සුවය ලබා ගන්නා පිණිස. ஆனாலும் அந்த குருடர்கள் வந்த நோக்கம் ஆண்டவரிடத்துல போனா சுகம் கிடைக்கும் என்ற ஒரு விசுவாசத்தோட தானே வருகிறார். මේ අන්ධයන් පැමිණෙනවා යේසුස් වහන්සේ ළඟට ගියොත් තමන්ට සුවය ලැබේ කියලා. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் தன்னிடத்திலே வர்றவர்கள் என்னென்ன தேவையோடு வர்ற, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாவற்றையும் அறிந்த தேவன். දෙවියන් වහන්සේ හොඳාකාරම දන්නවා තමන් වෙතට පැමිණෙන අය කුමන අවශ්‍යතාවයක් සමග அங்கே පැමිණෙනවා. இரண்டாவது கேள்வியாக நாங்க எடுப்போம் என்று சொன்னா, ஆண்டவர் இந்த இடத்துல கேட்கிற கேள்வி என்று சொன்னா, எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? මේ ස්ථානයේදී අපි දකින දෙවැනි ප්‍රශ්නය නම් යේසුස් වහන්සේ එතනදී ආනවා මට සුව කරන්න පුළුවන් කියා නුඹ විශ්වාස කරනවාද කියලා. நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். අපේ දෙවියන් වහන්සේ ਸਰව බලධාරී දෙවියන් சகலத்தையும் වහන්සේ. செய்ய வல்லவர். උන්වහන්සේට සියල්ල நம்முடைய කරන්න පුළුවන්. வாழ்க்கையிலே எந்த காரியத்தையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். අපේ ජීවිතයේ සියල්ල කරන්නට උන්වහන්සේ බලවත්ව தேவனிடத்திலே සිටිනවා. அநேக காரியங்களுக்காக தேவனிடத்திலே ஓடி வருகிறோம். අපි බොහෝ කාරණා වෙනුවෙන් උන්වහන්සේ වෙතට நாங்கள் පැමිණෙනවා. விசுவாசிக்கிறோம். අපි විශ්වාස කරනවා. ஆனாலும் தேவனிடத்திலே வல்லமை உண்டு என்று சொல்லி முதலாவது நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். අපි ප්‍රථමයෙන්ම විශ්වාස කරන්න ඕනේ දෙවියන් වහන්සේට බලය තිබෙනවයි இந்த කියලා. இடத்திலே இரண்டாவது கேள்வியாக ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், தேவனுக்கு வல்லமை உண்டு என்று சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீர்களா? මේ ස්ථානයේ අපි දකිනවා දෙවෙනි ප්‍රශ්නය ඇටියට උන්වහන්සේ අපෙන් අසනවා මට බලය තිබෙනවයි කියලා ඔබ විශ්වාස කරනවා. முதலாவது கேள்வி அங்கே கேட்கப்பட்டது, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி கேட்டார். පළවෙනි ප්‍රශ්නය ඇටියට උන්වහන්සේ අසනවා මම කවුරුන් කියාද නුඹ සිතන්නේ කියලා. தேவன் யார் என்றதை அறிந்து கொண்ட ஜனங்கள் தான் தேவனிடத்திலே வருகிறார்கள். දෙවියන් වහන්සේ කවුද කියන දේ අඳුනගත්ත ජනතාව තමයි උන්වහන්සේ වෙතට පැමිණෙන්නේ. இந்த இரண்டாவது கேள்வியிலே கேட்கப்பட தேவனிடத்திலே வல்லமை உண்டு என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? අපි දෙවෙනි ප්‍රශ්නයේදී දකිනවා දෙවියන් වහන්සේ බලවන්තයි කියලා නුඹ විශ්වාස කරනවාද? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்றதை நாங்கள் அறிக்கை செய்து தேவ சமூகத்துக்கு வருகிறோம். ඔබ ජීවමාන දෙවියන් වහන්සේ කියලා ප්‍රකාශ කරලා අපි උන්වහන්සේගේ අභිමුඛයට ஆனால் இந்த පැමිණෙනවා. தேவ வார்த்தை சொல்லுகிறது, தேவன் வல்லமுள்ள தேவனாய் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? මේ පදේ කියනවා දෙවියන් වහන්සේ බලවත් කියලා නුඹ විශ්වාස කරනවාද? இன்று அநேகர் தேவ சமூகத்துக்குள்ள வருகிறோம், தேவன் ஒரு வல்லமுள்ள தேவன் என்பதை அறியாம உணராமல் நாங்கள் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து අද දවසේදී අපි බොහෝ දෙනෙක් උන්වහන්සේගේ අභිමුඛයට පැමිණෙනවා. උන්වහන්සේ බලවත් කියන දේ නොදැනුවත් උන්වහන්සේගේ ඉදිරියට பிரியமான පැමිණෙනවා. தேவ ஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான விசுவாசிகளே, நீங்கள் தேவனை நம்பி தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்துக்கு வருகிறீர்கள். මේ නරඹන මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයනි, දෙවියන් වහන්සේ බලවන්තයි කියලා ඔබ විශ්වාස කරලා උන්වහන්සේගේ අභිමුඛයට පැමිණෙනවා. தேவன் வல்லவர், දෙවියන් වහන්සේ බලවන්තයි. அவர் வல்லமை உள்ள தேவன். උන්වහන්සේ බලවන්ත දෙවියන් நம்முடைய වහන්සේ. வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் குறைபாடுகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் வல்லமுள்ள தேவனாய் අපේ இருக்கிறார். ජීවිතයේ තියෙන සෑම අඩුපාඩුවක් සම්පූර්ණ කරන්න උන්වහන්සේ நம்முடைய බලවන්තයි. குறைகளை கண்டு அவர் விட்டு போட்டு போகிறதில்ல. අපේගේ ඉස්කම දැකලා උන්වහන්සේ අපිව අත්හරින්නේ அந்த නැහැ. இருண்ட குருடர்களுடைய குறையை ஆண்டவர் கண்டிருந்தார். ඒ අන්ධයන්ගේ අවශ්‍යතාවය උන්වහන්සේ දුටුවා. அவர் வருகிற நோக்கத்தை அவர் அறிந்திருந்தார். ඔවුන්ගේ අවශ්‍යතාවය
අවශ්‍යතාවය කුමක්ද කියන දේ උන්වහන්සේ දැන ஆனாலும் සිටියා. ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார், எனக்கு வல்லம், இதை செய்ய வல்லம் உண்டு என்று சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீர்களா? නමුත් දෙවියන් වහන්සේ ප්‍රශ්නයක් අසනවා, මට මෙය කරන්න පුළුවන් කියලා නුඹ විශ්වාස இந்த කරනවාද? தினத்திலும் தேவ சமூகத்திலே நீங்க விண்ணப்பங்கள் ஜெபங்களை ஏறெடுக்க நீங்க வந்திருப்பீர்கள். මේ උදෑසන දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට ඔබ යාඥාවන් ඉල්ලීම් සමග ஆனால் පැමිණිලා உங்கள் ඇති. வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வல்லவராய் நம் ஆண்டவராகிய இயேசு නමුත් கிறிஸ்து ඔබේ இருக்கிறார். ජීවිතයේ ආස්කම් කරන්න උන්වහන්සේ බලවත්ව සිටිනවා. நாங்கள் விசுவாசிக்க வேணும், தேவனுக்கு வல்லமை உண்டு, சகல காரியங்களையும் செய்து முடிக்க அவருக்கு வல்லமை உண்டு சொல்லி நாங்கள் අපි විශ්වාස කරන්න ඕනේ අපේ ජීවිතයේ සියල්ල කරන්නට උන්වහන්සේ බලවත්නයි කියලා. ஹalleluya. ஆமென். மூணாவது கேள்வியாக நாங்க இங்கே வேத புத்தகத்திலிருந்து இன்னொரு வார்த்தையை வாசிப்போம். மூணாவது கேள்வி ஆண்டவர் கேட்கிறார், யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். යොහාන් 5 වෙනි පරිච්ඡේදයේ 6 වෙනි පදයේ අපි දකිනවා උන්වහන්සේ තවත් ප්‍රශ්නයක් අසනවා. அங்கே சொல்லப்படுகிறது, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தர் என்று அறிந்து அவனை நோக்கி ஸ்தோஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ඔහු ඔත්පලව ඉන්නවා යේසුස් වහන්සේ දැක ඔහු දැනට බොහෝ කලක සිට ඒ ආකාරව සිටින බව දැන නුඹ සුවය ලබන්නට කැමැතිදැයි ඔවුන්ගෙන් ඇසුසේක. இந்த இடத்திலே அங்கே கேட்கிற காரியம், சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா? මේ ස්ථානයේදී උන්වහන්සේ අසනවා නුඹ සුවය ලබන්නට කැමැතිද කියලා. அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக காரியங்களை தேவனிடத்திலே எதிர்பார்த்து நாங்கள் வருகிறோம், விசுவாசித்து வருகிறோம், அவரை தேவன் என்று நம்பி வருகிறோம். අපි උන්වහන්සේගේ අභිමුඛයට බොහෝ අවශ්‍යතාවයන් සමග ආශාවන් සමග අපි පැමිණෙනවා. ஆனா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விருப்பம் இருக்கணும், என் ஆண்டவரிடத்திலிருந்து இந்த காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு விருப்பம் எங்களுக்கு இருக்க வேண்டும். අපේ ජීවිතයේ අපිට ආශාවක් තිබෙන්න ඕනේ, කැමැත්තක් තිබෙන්න ඕනේ දෙවියන් වහන්සේගෙන් අපි මේ දේ ලබා ගන්නට ඕනේ කියලා. அடுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தர் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்று கேட்கிறார். අපි දකිනවා ඔහු ඔත්පලව ඉන්නවා යේසුස් වහන්සේ දැක ඔහු දැනට බොහෝ කලක සිට ඒ ආකාරව සිටින බව දැන නුඹ සුවය ලබන්නට කැමැතිදැයි ඔහුගෙන් ඇසූසේක. நம் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. අපි දකිනවා අපේ දෙවියන් වහන්සේ සියල්ල කරන්නට බලවන්තයි, උන්වහන්සේ කරන්නට සිතන දේ ஆனால் කිසිම විටක நாங்க தேவனை ஏற்றுக்கொள்கிற போது ஆண்டவர் தான் ஜீவனுள்ள தேவன், அவர் தேவகுமாரன், நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். අපි දෙවියන් වහන්සේව පිළිගන්නකොට දෙවියන් වහන්සේ ජීවමානයි, උන්වහන්සේ අපිට ප්‍රේම කරන දෙවියන් වහන්සේ කියලා අපි පිළි අරගෙන උන්වහන්සේ ඉදිරියට පැමිණෙනවා. இரண்டாவது கேள்வியை பார்த்தோம், அவர் வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். අපි දෙවෙනි කාරණේ දැක්ක දෙවියන් වහන්සේ බලවන්තයි කියලා. இங்கே ஆண்டவர் கேட்கிற மூணாவது கேள்வி, நீ விரும்புகிறாயா? මේ ස්ථානයේ උන්වහන්සේ අසන තුන්වෙනි ප්‍රශ්නය, නුඹ කැමතිද? வியாதியிலிருந்து சொஸ்தமாக நீ விரும்புகிறாயா? ඒ රෝගයෙන් සුව වෙන්නට නුඹ කැමතිද? அருமையான தேவ பிள்ளைகளை, இதை பார்த்து கொண்டிருக்கீர்கள். சில வேளை வியாதி படுக்கையில் இருக்கலாம், விட முடியாத காரியங்கள், பழக்க வழக்கங்களில் நீங்கள் அகப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ சுகமடைய வேணும், பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேணும் என்று விரும்புகிறாயா என்று தான் கேட்கிறார். අද දවසේදී නරඹන ප්‍රේමවන්තයනි, සමහරක් වෙලාවට ඔබ රෝගයක් තුල සිටින්නට පුළුවන්, ඇබ්බැහිකමක් තුල සිටින්නට පුළුවන්. අද දවසේ දෙවියන් වහන්සේ ඔබගෙන් අසනවා, ඒ දේෙන් ඔබ ඉවත් වෙන්නට කැමතිද? தேவன் வில்லண்டமாய் அவர் நாங்கள் எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் அவர் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய மாட்டார். දෙවියන් වහන්සේ කිසි විටකත් ඔබ අකමැති දෙයක් ඔබගේ ජීවිතයේ කරන්නට நமக்கு ஒரு උන්වහන්සේ விருப்பம் කැමති. இருக்கணும், இந்த பாவ அடிமைத்தனத்தில் இந்த பொல்லாத காரியங்கள்ல இருந்து விடுதலையாக வேணும் என்று எங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். අපිට කැමැත්තක් තියෙන්න ඕනේ මගේ ජීවිතයේ තියෙන පාපයෙන් ඇබ්බැහිවීමෙන් මම ඉවත් වෙන්න ඕනේ කියලා අපිට කැමැත්තක් තිබෙන්න அதனால ඕනේ. தான் இந்த வெகு காலமாய் அங்கே வியாதிப்பட்டிருந்தவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ விரும்புகிறாயா? ඒ නිසා තමයි බොහෝ කලක් ඔත්පලව සිටියේ මිනිසයාගෙන් දෙවියන් වහන්සේ අසනවා, නුඹ කැමතිද? நாங்கள் விசுவாசிப்போம், அவர் வல்லமுள்ள தேவன் என்றதை நம்புவோம், எல்லாவற்றையும் செய்வோம், ஆனா விருப்பம் நமக்கு இருக்கா? අපි දෙවියන් වහන්සේව අදහනවා, දෙවියන් වහන්සේ විශ්වාස කරනවා, නමුත් අපිට කැමැත්තක් නැහැ. சில காரியங்களை விட்டு மனம் திரும்ப எங்களுக்கு விருப்பம் இல்லை. සමහර දේවල් තුලින් අපි එළියට එන්න අපිට කැමති නැහැ. சில காரியங்களை விட்டு தேவனுடைய இணைந்து செயல்பட உங்களுக்கு விருப்பம் இல்லை. සමහර දේවල් වලින් ඉවත් වෙලා දෙවියන් වහන්සේ සමග කටයුතු කරන්න අපි කැමති නැහැ. இன்று எங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி, இதை எடுத்துக்கொள்ளுங்க, சொஸ்தமாக வேணும் என்று நீங்க விரும்புகிறாயா? அது என்ன காரியமா இருந்தாலும் உங்களோட விருப்பத்தை ஆண்டவர் கேட்கிறார். අද දවසේදී දෙවියන් වහන්සේ ඔබගෙන් අසනවා, සුවය ලබන්නට ඔබ කැමතිද? வேதம் சொல்லுகிறது, உன் இருதயத்தின் நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார். දේව වචනේ කියනවා නුඹේ සිතේ සිතුවිලි උන්වහන්සේ දන්නවයි කියලා. நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ඔබ සිතනවාටත් ඉල්ලනවාටත් අධිකව උන්වහන්සේ කරන්න බලවන්තයි. நாங்க என்னத்தை விரும்புகிறோமோ அந்த காரியத்தை தான் ஆண்டவர் செய்வார். අපි කුමක්ද
බලාපොරොත්තු වෙන්නේ ඒ දේ උන්වහන්සේ අපිට කරනවා. எவ்வளவு நல்ல தேவன். அவர் பைபோசா நமக்கு அதை செய்ய இதை செய்ய சொல்ல அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். பாவத்திட்டு மனம் திரும்பு. කොච්චර බලවන්ත දෙවි කෙනෙක්ද උන්වහන්සේ නිතරම අපිට කියනවා නුඹේ පාපයෙන් නුඹ පසුතැවිලි වෙන්න කියලා. பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பு. ඔබගේ යහපත් මාර්ගයෙන් පසුතැවිලි වෙන්න කියලා. வியாதியிலிருந்து மனம் திரும்பு. ඔබගේ රෝගයෙන් ඔබ පසුතැවිලි වෙන්න කියලා. அதை நீங்கள் விரும்ப வேணும். එයට ඔබ කැමති වෙන්න ඕනේ. எங்கள் மன விருப்பங்களை அவர் நிறைவேற்ற தேவனாய் අපේ සිතේ තිබෙන ආශාව උන්වහන්සේ ඉෂ්ට කරනවා. நான்காவது கேள்வியாக அங்க ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி නැවතත් අපි බලනවා හතරවෙනි ප්‍රශ්නය දෙවියන් වහන්සේ අපෙන් අසන. மத்தேயு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. මතෙව් සුභාරංචිය 8වෙනි පරිච්ඡේදයේ 26වෙනි පදය අපි බලනවා. அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. උන්වහන්සේද මද ඇදහිල්ල ඇත්තෙනි. කුමක් නිසා බයපත් වීදැයි ඔවුන්ට කියා නැගිට උළඟටත් මූදටත් සැරකලසේක. එවිට මහත් නිශ්චලයක් විය. அங்கே சொல்லப்படுவதற்கு அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். අපි දකිනවා මද ඇදහිල්ල ඇත්තෙනි කියලා උන්වහන්සේ ජනතාවට කතා කරලා මූදටත් සුළඟටත් තරවටු කරනවා. உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. අපි දකිනවා ඒ ස්ථානයේ නිශ්චල භාවයක් ඇති වුණයි කියලා. நாங்கள் பயப்படுவதற்கு ஒரு காரணம் உண்டு. අපි බයවීමට කාරණාවක් நம்முடைய තිබෙනවා. விசுவாச குறைச்சலினாலே தான் நாங்க பயப்படுகிறோம். අපේ ඇදහිල්ලේ මදිකම නිසා අපි බයටපත් වෙනවා. காத்து கொந்தளிச்சு கடல் கொந்தளிச்சு அங்க அலைகள் மோதி கொண்டிருக்கிற போது அதை கண்டு பயந்தார்கள். සුළඟත් රළත් මහත් ලෙස ඇති වෙද්දී ඒ දැකලා ඔවුන් බයපත් වුණා. ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள்? දෙවියන් වහන්සේ අපෙන් අසනවා මද ඇදහිල්ල ඇත්තෙනි ඇයි බය වෙන්නේ? பயம் வர காரணம் எங்கட அவவிசுவாசம். ඒ බයවීමට හේතුව අපේ ඇදහිල්ලේ මදිකම. நாங்கள் விசுவாசிகள் என்று சொல்லிக்கிறோம். ஆனா பிரச்சனைகள் சூழ்ந்து வருகிற போது இந்த சீசர்கள் எல்லாரும் பயந்து අපි ඇදහිලිවන්තයෝ කියලා කියනවා. නමුත් ප්‍රශ්න අපිට ඇති වෙද්දී ඒ ගෝලයන් වගේ අපි බය වෙනවා. நாங்க பயப்படுகிற போது ஆண்டவர் நம் மத்தியிலே நின்று ஏன் பயப்பட்டாய் என்று கேட்பார். අපි බය වෙනකොට දෙවියන් වහන්සේ අපට මැදයට පැමිණිලා අසනවා ඇයි බය වෙන්නේ? இன்று அநேகர் தேவனுடைய சமூகத்திலே வந்து சில காரியங்களை நிறைவேறாத பட்சத்திலே பயத்தோடு கிடக்கிறீர்கள். என்னென்று நாம் வாழப் போறோம், என்னென்று எங்கள் குடும்பத்தை நடத்த போறோம், என்னென்று இந்த காரியங்களை செய்ய போறோம், என்னென்று எங்கள் திருச்சபையை கட்ட போறோம் என்று ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? සමහරව අද දවසේදී ස්වාමින් වහන්සේගේ අභිමුඛයට පැමිණෙනවා. නමුත් බයක් තිබෙනවා. කොයි ආකාරයෙන්ද මගේ පවුල, මගේ සේවාව, මගේ සභාව මම නඩත්තු කරන්න කියන බයක් ඇතුව සිටිනවා. அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள்? එවැනි අයගෙන් දෙවියන් වහන්සේ අසනවා මද හැදහිල්ල ඇත්තෙනි ඇයි බය වෙන්නේ? நான்காவது கேள்வி அங்கே கேட்கப்படுகிறது, ஏன் பயப்படுகிறீர்கள்? දෙවියන් වහන්සේ අසනවා අතරවෙනි ප්‍රශ්නය அன்று ඇටියට ඇයි බය சீசர்களை වෙන්නේ? பார்த்து ஆண்டவர் கேட்ட கேள்வி இந்த எங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், ஏன் பயப்படுகிறீர்கள்? එදා ගෝලයන්ගෙන් ඇසුවේ ප්‍රශ්නය අද දවසේදී දෙවියන් වහන්සේ අපෙන් අසනවා ඇයි தேவன் බය වෙන්නේ? நம்மோட இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අප සමග தேவன் සිටිනවා. அந்த படகிலே இருக்கிறார். ஆனால் இவர்கள் பயப்படுறார்கள். දෙවියන් වහන්සේ ඒ ඔරුවේ සිටියත් ඔවුන් බය වුණා. அதே போல நம்ம வாழ்க்கையிலே தேவனை ஏற்றுக்கொண்டு நாங்கள் தேவனோட சேர்ந்து வாழ்ந்து கொண்டு போறோம். ஆனா சில நேரங்களில் நாங்கள் பயப்படுகிறோம். අපි දෙවියන් වහන්සේව පිළි අරගෙන දෙවියන් වහන්සේත් එක්ක ගමන් කරත් අපි සමහරක් වෙලාවට බය பயப்பட වෙනවා. காரணம் எங்களோட விசுவாச வாழ்க்கையின் குறைவு, விசுவாசத்தின் குறைவு, அற்ப விசுவாசத்தினாலே தான் நாங்கள் ඒ பயப்படுகிறோம். බයට හේතුව තමයි අපි අපේ ජීවිතයේ තිබෙන ඇදහිල්ලේ මදිකම. அதே மாத்திரமில்ல, ஆண்டவர் அங்கே காற்றையும் கடலையும் அடக்கி அங்கே மிகுந்த அமிதல் உண்டாயிற்று. අපි දකිනවා ඒ ස්ථානයේදී යේසුස් වහන්සේ සුළඟට තරවටු කරයි කියලා. ඒ පසුව නිශ්චලතාවයක් செய்ய ඇති. வல்லவர். දෙවියන් වහන්සේ සියල්ල කරන්න நம்முடைய බලවන්තයි. வாழ்க்கையிலே எதிர்நோக்கி வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியிலே தேவன் நடுவுலா வந்து நின்று பயப்படாதே என்று சொல்லி எங்களை தேற்றி வழிநடத்துகிற தேவனாய் අපේ இருக்கிறார். ජීවිතයේ තිබෙන ප්‍රශ්න කම්කටොළු මැදේ උන්වහන්සේ පැමිණෙලා අපිව ශක්තිමත් කරලා අපිව ගෙන යන්නට இன்று උන්වහන්සේ நம்மை බලවන්තයි. பார்த்து அங்கு நான்காவது கேள்வி ஆண்டவர் கேட்கிறார், ஏன் பயப்படுகிறீர்கள்? அற்ப අද விசுவாசி. දවසේදී හතරවෙනි ප්‍රශ්නය උන්වහන්සේ අපෙන් අසනවා ඇයි බය වෙන්නේ? அதே போல நாங்கள் ஐந்தாவது கேள்வி ஆண்டவர் கேட்கிற ஐந்தாவது கேள்வி என்னென்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், අපි දෙවියන් වහන්සේ අපෙන් අසන පස්වෙනි ප්‍රශ්නය අපි දකිනවා නම් மத்தேயு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 31வது வசனம். මතෙව් සුභාරංචියේ 14 වෙනි පදයේ 31 වෙනි පදය.
அங்கே சொல்லப்படுகிறது, உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கேட்கிறார். ඒ ස්ථානයේ අපි දකිනවා එකෙනීම යේසුස් වහන්සේ අත දිගුකොට ඔහු අල්ලාගෙන ඇදහිලි මදි තැනැත්ත කුමක් නිසා සැක වූයේදයි කීසේක. இந்த இடத்திலே ஆண்டவர் கேட்கிற இந்த 5வது கேள்வி என்று சொன்னா, ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? මේ ස්ථානයේදී දෙවියන් වහන්සේ අසන පස්වෙනි ප්‍රශ්නය ඇයි සැක කරන්නේ? தேவன் அழைத்தால் நான் நடந்து கடல்ல நடந்து வருவேன் என்று அங்க பேதுரு நடந்து வருகிறார். දෙවියන් වහන්සේ අඬගසන විට උන්වහන්සේ ඒ මහා මූද තුල பேதுரு ගමන් කරනවා අපි දකිනවා. தேவனுடைய வார்த்தை நம்பி விசுவாசத்தோட கடல்ல நடந்து வருகிறான். දෙවියන් වහන්සේගේ වචනේ විශ්වාස කරලා ඒ මහා මූදේ அவன் நடந்து வருகிறான். ඒ මහා මූදේ උන් පැමිණෙනවා. ஆனால் சற்று நேரத்திலே அவன் அற்ப விசுவாச குறைச்சலினாலே அங்கே பார்க்கிறான், நான் மூழ்கி போக போறேனே என்று சொல்லி. ඊට පස්සේ අපි දකිනවා සල්ප වේලාවකින් ඔහුගේ ඇදහිල්ලේ මදිකම නිසා ඔහු ගිලෙන්නට යනවායි කියලා කෑ ගසනවා. காரணம், ஆண்டவரை நம்பவில்லை. அவன் சந்தேகப்பட்டான், நான் கடலிலே நடக்கிறேன், நான் மூழ்கி போயிடுவோனோ என்று சந்தேகம் வந்துட்டு. හේතුව නම් ඔහු දෙවියන් වහන්සේ විශ්වාස කරන්නේ නැතුවට ඔහුට සැකයක් ඇති වුණා මම මහා මූදේ ගමන් කරනවා මං ගිලෙයිද කියලා. இன்று அநேகர் ஆண்டவர் அழைத்து பலவிதப்பட்ட ஊழியங்களுக்கு பலவிதப்பட்ட காரியங்களை செய்ய நீங்க ஏற்றுக்கொண்டு நீங்க முன்வர்றீர்கள். අද දවසේදීත් බොහෝ දෙනෙක් ඔබ දෙවියන් වහන්සේගේ අඬට සවන් දීලා උන්වහන්සේගේ සේවය කරන්න ඉදිරියට පැමිණෙනවා. ஆனாலும் இடையிலே உங்களுக்கு அற்ப விசுவாசம், அதாவது அற்ப விசுவாசம் சந்தேகம் வருகிறது. ඔබට ඒ වුණත් ඔබ අතර මැදදී ඔබට සැකයක් ඇති වෙනවා. ஆண்டவர் தானா என்ன அழைச்சதாரா? ஆண்டவர் அழைச்சிருந்தா எனக்கு ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த காரியத்தை செய்ய முடியாம இருக்கு என்று சந்தேகம் வருகிறது. ඔබට සැකයක් ඇති වෙනවා දෙවියන් වහන්සේද මාව කැඳෙව්වේ? එම කැඳෙව්වා නම් ඇයි මට මෙච්චර ප්‍රශ්න? படுகிறவன் ஆண்டவரிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. සැක කරන පුද්ගලයාට උන්වහන්සේගෙන් කිසිවක් ලබා ගන්නට බෑ. பொல்லாத காரியம். සැකේ කියන්නේ ඊටමත් භයානක දෙයක්. அநேக காரியங்கள் சீர்குலைஞ்சு போக சந்தர்ப்பங்கள் உருவாக்கப்படுகிறது. අපි දකිනවා මේ සැකේ නිසා බොහෝ දේවල් විනාශ වෙලා යනවා. குடும்பங்களுக்குள்ளே சந்தேகம் வந்து குடும்பமே சின்னபின்னமாகி போகிறது. සැකේ නිසා සමහර පවුල් විනාශ වෙලා යනවා. சபைகளுக்குள்ளே ஒரு விசுவாசிகளுக்குள்ளே சந்தேகங்கள் வந்து ஊழியக்காரங்களுக்குள்ளே சந்தேகம் வந்து அந்த சபைகள் பிரிந்து போகிறது. දේව සේවකයන් මැදේ හැදේලිවත්යන් මැදේ මේ සැකේ නිසා கொண்டு போற காரியங்கள் අපි දකිනවා මේ සේවාවන් සෑම දෙයක්ම පාතාලයට ඇදියනවා. அங்கே பேதுரு தாழ்ந்து போனான். අපි දකිනවා ඒ සැකේ නිසා පේත්‍රස් ගිලෙන්න ஆனால் நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறபடினா இன்றைக்கு பார்த்து நம்மளை பார்த்து கேட்கிறார், அற்ப விசுவாசிகள் ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? අපෙන් දෙවියන් වහන්සේ අසනවා මද හැදෙilla හැත්තේනි ඇයි සැක කරන්නේ? தேவன் முதல் கேட்ட கேள்விகள் எல்லாம் ஆண்டவர் முதலாவது கேள்வி கேட்டார், நான் யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். දෙවියන් වහන්සේ පළවෙනි ප්‍රශ්නය ඇසුවා මං කවුද කියලා නුඹ සිතන්නේ? இரண்டாவது கேள்வி கேட்டார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டோ என்று கேட்டார் அந்த குருடர்களை பார்த்து. දෙවෙනි ප්‍රශ්නය ඇසුවා මට මේ කරන්න බලවත්දයි කියලා නුඹ විශ්වාස කරනවද? மூன்றாவது கேள்வி அங்கே கேட்டார் ஆண்டவர் படுத்திருந்த அவனை நோக்கி போட்டு, ஆண்டவருக்கு நீ விரும்புகிறாயா சொஸ்தமாக வந்து கேட்டார். තුන්වෙනි ප්‍රශ්නය උන්වහන්සේ අසනවා නුඹ කැමතිද සුවපත් වෙන්න? நான்காவது கேள்வி கேட்டார், ஏன் பயப்படுகிறீர்கள் என்று கேட்டார். හතරවෙනි ප්‍රශ්නය අසනවා ඇයි බය වෙන්නේ කියලා. இங்கே ஐந்தாவது கேள்விக்கு அற்ப விசுவாசிகள் ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்று கேட்டார். මේදී පස්වෙනි ප්‍රශ්නය උන්වහන්සේ අසනවා ඇයි නුඹ සැක කරන්නේ? நம்முடைய வாழ்க்கையிலே சந்தேகங்கள் வரக்கூடாது அருமையான தேவஜனமே. අපේ ජීවිතේ ප්‍රේමවන්තයනි අපිට සැකේ ඇති වෙන්න නරකයි. இன்றும் இயேசு நம்மை பார்த்து கேட்கிற கேள்விகளாய் මේ காணப்படுகிறது. ප්‍රශ්න දෙවියන් වහන්සේ අදත් අපගෙන් අසනවා. ஆறாவது கேள்விக்கு நாங்க போவோம். හයවෙනි ප්‍රශ්නයට අපි යොමු වෙමු. அங்கே மாற்கு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது. මාක් සුභාරංචියේ 8වෙනි පරිච්ඡේදයේ 17වෙනි පදය කියනවා. அங்கே சொல்லப்படுகிறது, இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடினால் நீங்கள் போஷணம் பண்ணுகிறதுக்கென்ன இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். මාක් 8වෙනි පරිච්ඡේදයේ 17වෙනි පදයේ මේ ආකාරයෙන් කියනවා, යේසුස් වහන්සේ ඒ දැන නුඹලාට රොටි නැති නිසා නුඹලා අතරේ කතා කරගන්නේ මක් නිසාද? இன்று நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பஞ்சங்கள் வருகிற போது நாங்கள் அங்கே சிந்தித்து கொண்டிருக்கிறோம், இது ஆண்டவரால் இந்த காரியத்தை செய்ய முடியாம போயிச்சே, ஆண்டவர் இதை செய்ய மாட்டார் என்று இன்னும் உணராமல் நாங்கள் இருக்கிறோம். අපේ ජීවිතයේ සමහර හිඟ පැමිණෙන විට අපි හිතනවා දෙවියන් වහන්සේ මේ දේ කරේ නැත්තේ ඇයි මේ දේ ඇයි සාම සැපේ නැත්තේ? சீசர்கள் தான் அங்கே 5 அப்பத்தை 2 மீன்களையும் பங்கிட்டு 5000 பேருக்கு மேல ஆண்டவர் போஷிக்கிற போது இருந்த அதே விசுவாசம் இப்ப குறைந்து போகிறது. මේ ගෝලයන්ම තමයි එදා යේසුස්
යේසුස් වහන්සේ රොටි පහත් මාළු දෙකත් උන්වහන්සේ ආස්කමක් කරපු වෙලාවේ இன்று සිටි ඒ சிந்தித்துக் ගෝලයන් கொண்டிருக்கிறார்கள். අද දවසේ සිතනවා. இன்று உணராமல் செயல்படுகிறார்கள். අද දවසේ උන් තේරුම් ගන්න නැතුව ඇසිරෙනවා. ஆண்டவர் இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில வாய்க்க பண்ணி கொடுப்பாரோ என்று சொல்லி ஒரு உணர்வில்லாமல் சிந்தியாமல் செயல்படுகிற ஜனங்களாய் දෙවියන් இருக்கிறோம். වහන්සේ මගේ ජීවිතයේ මේ දේ කරයිද කියන දේ ගැන සිතන්නේ නැතුව எங்கேயோ ක්‍රියා கிடந்த කරනවා. எங்களை ஆண்டவர் மீட்டெடுத்து எங்களை தகுதிப்படுத்தி இவ்வளவு காலம் நடத்தி வந்த ஆண்டவர் කොහේදෝ සිටියා මාවත් ඔබවත් උන්වහන්සේ இவ்வளவு තෝරගෙන காலம் ගෙනාවු போஷித்து දෙවියන් நம்மை වහන්සේ. வழிநடத்தின தேவன் මෙච්චර කාල අපිව පෝෂණය කළාවු දෙවියන් වහන්සේ. இப்ப நீங்க ஏன் சிந்திக்கிறீங்க இது என்ன நடக்குது என்னால செய்ய முடியாம இருக்கு என்னால கரிய இருக்கு நீங்க சிந்தித்து கொண்டு உணர்வு இல்லாத ஜனங்களாய் வாழ்கிறீர்கள். ඇයි ඔබ අද සිතන්නේ මට ඇයි මේ දේ දෙවියන් වහන්සේ කරන්නේ ஆண்டவர் නැත්තේ அவர்களை කියලා? பார்த்து சொல்லுகிறார் இன்னும் உணராமலும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்கள் என்று கேட்டார். දෙවියන් වහන්සේ අයගෙන් අහනවා ඇයි තවමත් ඔබ ඒ ගැන සිතන්නේ නැතුව ඉන්නේ? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதே. ඇයි නුඹගේ හදවත තවත් කඩිනව இன்னும் තිබෙන්නේ? அநேகருடைய இருதயம் கடினமாய் இருக்கு. சிந்திச்சு செயல்படுகிறது இல்ல. බොහෝ අය ඔවුන් සිතන්නේ නැතුව ක්‍රියා කරනවා. இதுவரை நடத்தி வந்த ஆண்டவர் இனிமேலும் நம்மை நடத்துவார் என்ற ஒரு விசுவாசத்திலே நாங்கள் நடக்க வேண்டும். මෙතෙක් මඟ පෙන්වා වූ දෙවියන් වහන්සේ ඉදිරියටත් මඟ පෙන්වීමයි කියන அற்புதங்களை විශ්වාසයත් கண்டு வந்த එක්ක அதே සිටින්න ඕනේ. சீசர்களை பார்த்து தான் கேட்கிறார்கள். குறைவுகள் வருகிற போது நாங்கள் சிந்தனை மாறி போகிறது. ආස්කම් දුටුවා වූ ඒ ගෝලයන්ට ප්‍රශ්නයක් ඇති වෙන විට ඔවුන්ගේ සිතුවිලි වෙනස් වුණා. எங்களுக்கு தேவனை பெற்ற உணர்விட்டு அற்று நாங்க போகிறோம். අපිටත් දෙවියන් වහන්සේ ගැන කිසිම අදහසක් නැතුව අපි ගමන් කරනවා. ஆகையினால் இன்று நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் இன்னும் சிந்தியாமலும் இன்னும் உணராமலும் இருக்கிறீர்களே உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறது என்று சொல்றார். අද දවසේ දෙවියන් වහන්සේ අපෙන් අසනවා තවමත් ඔබ තේරුමක් නැතුව සිටින්නේ ඇයි කියලා. ஹalleluya நம்முடைய இருதயம் இலகுவாய் இருக்கணும். ஆண்டவர் இந்த இருதயத்திலே வாசம் பண்ணணும். கடின இருதயம் உள்ளவர்களாய் ஒரு மாறுபாடான இருதயம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழக்கூடாது. නිතරම අපේ හදවත ඊටා මොලොක් හදවතක් හැටියට අපි තබා அந்த ගන්න ඕනේ. சீசர்களை பார்த்து கேட்ட கேள்விகள் இன்று நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் என்று நினைச்சு உணர்வடைய வேணும். நான் එදා ගෝලයන්ගෙන් ඇසුවා වූ ප්‍රශ්න අද දවසේ අපේනොත් අසනවයි කියලා අපි තේරුම් ගන්නට ඕනේ. உணர்வில்லாத ஜனங்களாய் நாங்கள் இருக்கக்கூடாது. තේරුමක් නැති ජනතාව හැටියට අපි සිටින්නේ නරකයි. சிந்திக்காம செயல்படக்கூடாது. நல்லா சிந்திச்சு பாருங்க ஆண்டவர் எவ்வளவு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். තේරුම් අරගෙන අපි ක්‍රියා කරන්න ඕනේ. දෙවියන් වහන්සේ කොච්චර දේවල් அவர் අපේ ජීවිතේ කර தன்னுடைய තිබෙනවද? ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். උන්වහන්සේගේ ජීවනයේ දීලා උන්වහන්සේ අපිව බේරගත්තා. ஹalleluya. Thank you Jesus. Hallelujah. அங்கே 7வது கேள்வி சொல்லுகிறது யோவான் 6ஆம் அதிகாரம் 7 ප්‍රශ්නය අහසනවා යොහාන් 6 වෙනි පරිච්ඡේදයේ 67வது வசனம். 67 වෙනි පදය. அங்கே 7வது கேள்வி ஆண்டவர் என்ன கேட்கிறான்னு சொன்னா அப்பொழுது இயேசு 12 வரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். 7 වෙනි ප්‍රශ්නය ඇටියට යේසුස් වහන්සේ අසනවා නුඹලත් ආත්ම යන්නට කැමැතිදයි උන්වහන්සේ 12 දෙනාගෙන් ඇසුසේක. அங்கே யோவான் 6:67 இந்த வசனம் சொல்லப்படுகிறது. යොහාන් 6 වෙනි පරිච්ඡේදයේ 67 වෙනි පදයේ මේ ප්‍රශ්නය අසනවා. அப்பொழுது இயேசு 12 வரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்கள் என்றார். යේසුස් වහන්සේ අසනවා නුඹලත් ආත්ම යන්නට කැමැතිදයි උන්වහන්සේ 12ගෙන් ඇසුසේක. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து அங்கே தன்னுடைய சேவையை செய்து வருகிற நாட்களிலே அநேகர் அவரை பின்தொடர்ந்து போய் கொண்டிருந்தார்கள். අපි දකිනවා යේසුස් වහන්සේ තමන්ගේ සේවය බොහෝ ආස්කම් කරමින් ඉදිරියට ගමන් කරනදී බොහෝ ජනතාව උන්වහන්සේ පසුපස පැමිණියා. ஆண்டவருடைய அற்புதங்களை அடையாளங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக ஜனங்கள் போய் கொண்டிருந்தார்கள். දෙවියන් වහන්සේගෙන් සුවය ආස්කම් ලබා ගන්න පිණිස බොහෝ ජනතාව උන් පසුපස ගියා. கேள்விப்பட்ட அந்த பரிசேயர் சதுசேயர் இந்த கூட்டங்களும் அவருக்கு பின்பாக போனார்கள். මේ දැනගත්තා වූ පරිසිවරුන් දිවැසිවරුන් උන්වහන්සේ පසුපස පැමිණියා. காலப்போக்குல தேவனுடைய உபதேசங்கள் கடினமாய் இருக்கிறபடி அவங்க பின்னோக்கி போனார்கள். නමුත් යේසුස් වහන්සේගේ ඉගැන්වීම ඉතා දැඩිව තිබෙන නිසා ඔවුන් පසුබට වුණා. அந்த நேரத்தில் சீசர்கள் வந்து கேட்கிற ஆண்டவரே அநேகர் பின்வாங்கி போனார்கள் என்று கேட்கிறார்கள். එවිට ගෝලයන් පැමිණිලා ප්‍රශ්න කරනවා බොහෝ දෙනෙක් පසුබට වෙලා ගියානේ. ஆண்டவர் அவர்கள் இவர்களை பார்த்து கேட்கிறார் சீடர்களை பார்த்து நீங்களும் போக மனதாய் இருக்கிறீர்களா? යේසුස් වහන්සේ ගෝලයන්ගෙන් ප්‍රශ්න කරනවා නුඹලත් යන්නට කැමතිද? அருமையான தேவ பிள்ளைகளே இன்றும் அநேக கடின உபதேசங்கள் என்று சொல்லி பின்னாகி போகிறார்கள் ஆண்டவரை விட்டு. අපි දකිනවා අද දවසේදීත් බොහෝ දෙනා ඉගැන්වීම් නැත්නම් උන්වහන්සේගේ ඉගැන්වීම් දැඩිව තිබෙනවයි කියලා
පසුබට වෙනවා. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசமே கடின உபதேசம் என்று சொல்லி அங்கே பின்னோக்கி போனார்கள் ஜனங்கள். යේසුස් වහන්සේගේ වචනය ඉතා දැඩි අපහසුයි කියලා බොහෝ දෙනෙක් පසුබට වුණා. காரணம் பாரம்பரியமா அங்கே ஒரு செய்தி வந்த காரியங்களுக்கும் இதுக்கும் ஒத்து வருவதில்லை. පාරම්පරිකව උන් කරගෙන ආවා වූ කාරණාවලටත් යේසුස් වහන්සේගේ ඉගැන්වීම් වලටත් සම්බන්ධතාවයක් தேவனுடைய තිබුණේ නැහැ. வார்த்தை பல காரியங்களை எங்களை அந்த பழைய காரியங்களை விட்டு எங்களுக்கு மனம் திரும்பும்படியாக பல காரியங்கள் தேவனுடைய காரியங்கள் යේසුස් உபதேசிக்கப்பட்டது. වහන්සේ කියනවා පරණ දේවල් වලින් නුඹ පසුතැවෙන්න කියලා. அப்படி காரியங்கள் செய்ய முடியாதவர்கள் பின்னோக்கி போனார்கள். එවැනි දේවල් වලින් ඉවත් වෙන්න බැරි අය උන්වහන්සේගෙන් ඈත් இன்றும் වුණා. விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் வந்து கொண்டிருந்து பழைய காரியங்கள் செய்ய முடியாமல் பெரிய இடாக்களுக்கு இந்த விசுவாச வாழ்க்கை மிகவும் நம்முடைய வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக இருக்கு என்று சொல்லி பின்னோக்கி මේ போகிறவர்கள் ඇදහිලිවන්ත ජීවිතය තුළ අපිට පරණ දේවල් කරන්නට බෑ ඉතාමත් අපහසුයි කියලා බොහෝ දෙනෙක් පසුබට වෙනවා. ஆண்டவர் கேட்கிற இந்த 7வது கேள்வி, நீங்களும் போக மனதா இருக்கிறீர்களா? දෙවියන් වහන්සේ ඔබෙන් අසන 7 වෙනි ප්‍රශ්නය ඔබත් කැමැතිද යන්නට? அருமையான தேவ பிள்ளைகள், இந்த தேவ செய்தியை பார்த்து கொண்டு ஒரு நோக்கத்தோடு ஆண்டவரோட வாழ்க்கை மிகவும் கஷ்டம், இந்த உலகத்தோட ஒத்து போனா ஈஸியா இருக்கும் என்று சொல்லி நீங்க தீர்மானம் எடுத்து இருப்பீர்கள் என்று சொன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போக மனதா අද இருக்கிறீர்களா? දවසේදී මේ නරඹන සෑම කෙනෙක්ගේම දෙවියන් වහන්සේ අසනවා නුඹටත් මේ දේ අමාරුයි කියලා ඔබ සිතනවාද? ඔබත් යන්නට කැමතිද வேதம் කියලා? சொல்லுகிற கர்த்தரை நம்புகிற மனுஷன் செழிப்பான் என்று சொல்லப்படுகிறது. දෙවියන් වහන්සේව විශ්වාස කරන මනුෂ්‍යයා සඵලවත් වෙනවා කියලා தேவனை ඒ நம்பி වචනේ සඳහන් நடக்கிற வாழ்க்கை தான் நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போக දෙවියන් වහන්සේ வழிபாடு. තුල විශ්වාසවන්තව සිටින ජීවිතය තමයි අපි ஆனால் උන්වහන්සේ தேவ සමග ගෙන சத்தத்தை යන්නේ. கேட்க மனதில்லாமல் இது கடின உபதேசம் என்று சொல்லி பின்னோக்கி இலகுவான ஒரு வாழ்க்கை வாழ நீங்க விரும்புகிறீர்கள் என்று சொன்னா நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்துக்கு போக මේ முடியாது. වචනේ ඉතාමත් දැඩි, මේ ඇදහිලිවන්ත ජීවිතය ඉතාමත් අපහසුයි කියලා සිතනවා නම් ඔබට ஆண்டவர் කවදාවත් ස්වර්ග நம்மை රාජ්‍යයට பார்த்து අත්පත් කරන්න கேட்கிறார். බැහැ. இன்றும் நம்மை பார்த்து கேட்கிறார். இந்த தேவ செய்தியனோட உங்களோட பார்த்து கேட்கிறார், நீங்களும் ஆண்டவரை விட்டு தூர போக மனதா இருக்கிறீர்களா? දෙවියන් වහන්සේ අද ඔබගෙන් ප්‍රශ්නයක් අසනවා. ඔබත් සිතනවාද දෙවියන් වහන්සේගෙන් ඈත්ව යන්නට? Hallelujah. Thank you Jesus. Amen. அங்கே சொல்லப்படுகிறது 8வது கேள்வி, ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வியை நாங்க பார்ப்போம். 8 වෙනි ප්‍රශ්නය උන්වහන්සේ අපෙන් අසන. அங்கே லூக்கா 10ஆம் அதிகாரம் 26வது வசனம். ලූක් 10 වෙනි පරිච්ඡේදයේ 26 වෙනි පදය. அங்கே சொல்லப்படுகிறது, அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்றார். උන්වහන්සේ ව්‍යවස්ථාවේ ලියා තිබෙන්නේ කිමෙක්ද? නුඹ කියවන්නේ කෙසේදයි ඇසුසේක. அங்கே ஆண்டவரிடத்தில் ஒருவர் வந்து கேட்கிறார், ஆண்டவரே, நித்திய ஜீவனை அடைக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். යේසුස් වහන්සේගෙන් ප්‍රශ්නයක් අසනවා, සදාකාල ජීවනය ලබන්න මං කුමක් කරන්න ඕනේද කියලා. அந்த இடத்திலே ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்று சொன்னால், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்றார். இதான் கேள்வி. යේසුස් වහන්සේ එතනදී ප්‍රශ්න කරනවා, ව්‍යවස්ථාව කුමක්ද? නුඹ ඒ කියවන්නේ කෙසේද කියලා. இன்றும் இதே கேள்வியை நாங்கள் அநேகர் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். අද දවසේදී අපි බොහෝ දෙනෙක් මේ ප්‍රශ්නය අසනවා. நாங்கள் சரியாய் வாழ்வது எப்படி அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி அந்த கேள்வி எங்களுக்குள்ளே எழும்பிக் கொண்டிருக்கிறோம். අපි බොහෝ දෙනෙක් මේ ප්‍රශ්නය අසනවා. අපි අරියාකාරව ජීවත් වෙන්නේ කෙසේද? ஆண்டவர் கேட்கிறார், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நாங்கள் வாசிக்கிற இந்த வேதத்தில் என்ன எழுதியிருக்குன்னு சொல்லி நீ அறியீர்களா? දෙවියන් වහන්සේ අසනවා, ව්‍යවස්ථාව කුමක්ද කියන්නේ? කුමක්ද තිබෙන්නේ කියලා ඔබ வார்த்தை දන්නවද? இல்லாமல் நம்ம வாழ முடியாது. අද දවසේදී දෙවියන් වහන්සේගේ වචනය නැතුව අපිට ජීවත් நித்திய වෙන්න ஜீவனை බෑ. அடைய வேண்டும் என்று சொல்ல இந்த வேத வார்த்தைகளை பின்பற்றி இதை நாங்கள் கேட்கிற கேள்விகள் இந்த வேதத்திலே இருக்கு. இதை பின்பற்றி நடந்தால் தான் සදාකාල ජීවනය ලබන්න නම් මේ දේ වචනේ තිබෙන දේවල් ඔබ පිළිපදින්නට ඕනේ. ஹalleluya. ஆமென். ஆண்டவர் என்று எங்களை பார்த்து கேட்கிறார், வேதத்தில் என்ன எழுதியிருக்கு என்று நீ அறியீர்களா? දෙවියන් වහන්සේ අද අපෙන් අසනවා, දේව වචනේ තිබෙන දේ நம்முடைய කුමක්ද வாழ்க்கைக்கு කියලා ඔබ தேவையான දන්නවද? சகல காரியங்களும் இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்குது. எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி கிறிஸ்தவ ஜீவியம் வாழணும், எப்படி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போல வழி என்று சொல்லி எல்லாவற்றையும் அங்கு අපේ சொல்லப்பட்டிருக்கு. ජීවිතයට අවශ්‍ය සෑම කාරණාවක් මේ දේව වචනය තුල අපි ගමන් කරන්න ඕන ආකාරය திருப்பி තබා ஆண்டவரே, நான் எப்படி மனம் திரும்பி எப்படி நாங்க அங்க வரப்போறோம் என்று கேட்க கூடாது. අපි නිතරම දෙවියන් වහන්සේගෙන් කොහොමද මම පසුතැවෙන්නේ, කොහොමද මම එන්නේ කියලා අසන්න නරකයි. தியானித்து இந்த வார்த்தையின்படி நடக்க நாங்கள் මේ கற்றுக்கொள்ளுகிற போது දේව වචනය මෙනෙහි කරලා අපි ඒ තුල ගමන් කරනකොට ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி இதுதான், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்னென்று சொல்லி என்று கேட்டார். දෙවියන් වහන්සේ අසනවා, දේව ව්‍යවස්ථාවේ තියෙන්නේ කුමක්ද? ඒ කියවන්නේ කෙසේදයි நாங்கள் නේද? தடுமாறி எப்படி போக முடியாது என்று ஒரு நிக்கிற நேரத்தில் ஆண்டவர் கேட்பார் கேள்வி, இதில் என்ன எழுதியிருக்கிறது நீ அறிய. අපි
අපි ඉතා අවශ්‍යතාවයෙන් තිබෙන වෙලාවදී දෙවියන් වහන්සේ අපෙන් අසනවා නුඹ දන්නවද මේ තිබෙන දේවල් කුමක්ද? ஹalleluya. இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த வார்த்தையாய் இருக்கிறார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මේ වචනයව සිටිනවා. அப்ப இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொன்னா நித்தியமாய் அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நாங்க போகலாம். යේසුස් වහන්සේව අපි දැනගන්නවා නම් අපිට පුළුවන් මේ සදාකාල ජීවනය තුළට යන්නට. ஹalleluya. இன்னும் 2 கேள்விகள் ஆண்டவர் கேட்கிறதை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். 9வது கேள்வி அங்கே மாற்கு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். අපි දකින 9වෙනි ප්‍රශ්නය ඇටියට මාර්ක් සුභාරංචියේ 5වෙනි පරිච්ඡේදයේ 30වෙනි පදය. உடனே இயேசு தமிழத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. එකෙනේම යේසුස් වහන්සේ තමන් කෙරෙන් නිකිත් වන ආනුභාවය පිට වී ගිය බව දැන සමුවයා මැද හැරි මාගේ වස්ත්‍රවලට අත ගැසුවේ කවුදයි ඇසූසේක. அங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அங்க இயேசுவிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக் கொடும்படியாக ஒரு விசுவாசத்தோடு அவரை பின்னோக்கி வந்து அவ்வளவு ஜனக்கூட்டத்தின் மத்தியிலும் வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். අපි දකිනවා මේ මහලේ ස්ත්‍රිය උන්වහන්සේ පසුපත පැමිණ තමාට සුවය ලැබෙයි කියලා උන්වහන්සේගේ වස්ත්‍රය ஆண்டவர் අල්ලනවා. கேட்டார் உடனே ஒரு கேள்வி, என் வஸ்திரத்தை தொட்டது யார்? යේසුස් වහන්සේ අසනවා එකෙනේම ප්‍රශ්නයක් මගේ වස්ත්‍රයට අත ගැසුවේ කවුද? ஆண்டவருக்கு அங்கே தெரியாம அவர் கேட்கவில்லை. උන්වහන්සේ දන්නේ නැතුව මේ ප්‍රශ්නය ඇසුවේ. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். උන්වහන්සේ සියල්ල දන්නවා. இன்று ஆண்டவரே ஆண்டவரே என்று ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறோம், ஆண்டவரோட சேர்ந்து செய்யறோம், ஆண்டவர் நம்முடைய தோழன் மாதிரி அப்படி ஆண்டவரோட கைகோத்து நடக்கிற ஜனங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கவில்லை. උන්වහන්සේ සමග උන්වහන්සේ ස්වාමිනී කියලා උන්වහන්සේගේ සේවය කරන ජනතාව අතර ඒ හැදෙilla තිබුණේ නැහැ. அந்த சீடர்கள் அவ்வளவு திரள் கூட்டம் அவரோட நெருங்கி போனார்கள். ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ள தெரியாமல், ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தெரியாமல் ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். දෙවියන් වහන්සේ තුල තිබෙන ඒ බලයේ සුවේ ලබා ගන්නට දන්නේ නැතුව බොහෝ දෙනෙක් උන්වහන්සේ அதை පසුපසින් ගියා. தெரியப்படுத்தும் விதமாக ஆண்டவர் கேட்கிறார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது, දෙවියන් වහන්සේ පෙන්වන ආකාරයෙන් අසනවා මගෙන් ඒ ආනුභාවය පිට தொட்டது වී யார் ගියා. என்று கேட்டார். මාව ස්පර්ශ කළේ කවුද? அந்த மாதிரி தேவனுடைய தொடுதலை உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் நாங்கள் தேவனோட கிட்டி சேர்றோமா? දෙවියන් වහන්සේගේ ස්පර්ශය අපි ලබන පිණිස උන්වහන්සේ සමග අපි සමීප වෙනවද? தேவனிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரோட கிட்டி சேர்றோமா? උන්වහන්සේගේ බලය ලබන පිණිස ආනුභාවය ලබන පිණිස අපි උන්වහන්සේට සමීප වෙනවද? விசுவாசத்தோடு தேவனிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ளணும் என்று நாங்கள் செயல்படுகிறோமா? ඇදහිල්ලත් එක්ක උන්වහන්සේගෙන් ඒ ආනුභාවය ලබන්න ඕනේ කියලා අපි அந்த ක්‍රියා කරනවා. காரியங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபத்தினூடாக, வேத வாசிப்பினூடாக, எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையினூடாக தேவனுடைய தொடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். අපි දේව වචනය කියවීමෙන් යාඥාවෙන් උන්වහන්සේගේ ආනුභාවය අපිට ලබා ගන්නට පුළුවන්. அந்த வார்த்தை அங்க சொல்லப்படும், வஸ்திரத்தை தொட்டது யார்? උන්වහන්සේ අසනවා මාගේ වස්ත්‍රය ස්පර්ශ කළේ කවුද? தேவனுடைய தொடுதலை நாங்கள் உணரும்படியாக வாழ வேணும். දෙවියන් වහන්සේගේ ඒ ස්පර්ශය අනුභව කරන්න පුළුවන් ඇටියට අපි ජීවත් වෙන්න ඕනේ. அதே போல நான் கடைசியாக ஆண்டவர் கேட்கிறார் ஒரு கேள்வி, அதாவது யோவான் 21:15 வசனம். අවසාන වශයෙන් උන්වහන්සේ ප්‍රශ්නයක් අසනවා යොහාන් සුභාරංචි 21 වෙනි පරිච්ඡේදයේ 15வது வசனம். 15 වෙනි පදය. அவர்கள் போஜனம் பண்ணிய பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். මෙසේ ඔවුන් කෑ පසු උන්වහන්සේ සීමෝන් පේතරස්ට කතා කොට යෝහාන්ගේ පුත්‍ර වූ සීමෝන් මොවුන්ට වඩා නුඹ මට ප්‍රේම කරනවාදැයි ඇසූසේක. அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ඔව් එසේය ස්වාමිනී, මා ඔබට ආදරේ ඇති බව ඔබ දන්නාසේකයි උන්වහන්සේට කීවේය. උන්වහන්සේ තමාගේ බැටළුවන් පෝෂණය කරපන්නයි ඔහුට කීසේක. கடைசியாக ஆண்டவர் நம்மை பார்த்துக்கொண்டு, இதை பார்த்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு வருடத்திலே ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவரிடத்திலே நீங்க அன்பாய் இருக்கிறீர்களா? අවසාන වශයෙන් මේ නරඹන ඔබ සෑම කෙනෙක්ගෙම උන්වහන්සේ අසනවා මට නුඹ ප්‍රේම කරනවාද? ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிறது, எல்லா காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்தது அவர் மீது நாங்கள் நேசமாய் அன்பாய் இருக்கும்படியாக. දෙවියන් වහන්සේ අපේ ජීවිතයේ සියල්ල කරන්නේ අපි උන්වහන්සේ කෙරෙහි ප්‍රේමවන්තව நாங்கள் සිටින නිසා. தேவனை நேசிக்கிறோமா? අපි උන්වහන්සේට ප්‍රේම කරනවා. ஆண்டவர் கேட்கிற கடைசி கேள்வி இதுதான், මෙයයි උන්වහන්සේ நீங்கள் என்னை අපෙන් நேசிக்கிறீர்களா? මෙයයි උන්වහන්සේ අපෙන් අසන අවසාන ප්‍රශ්නය. நீங்கள் ප්‍රේම என்மேல் කරනවාද? அதிகமாய் அன்பாய் இருக்கிறீர்களா நாங்கள் கேட்கிறார். ඔබ මට අධිකව ප්‍රේම කරනවාද කියලා அருமையான උන්වහන්සේ தேவ பிள்ளைகளே, இந்த கேட்கப்பட்ட
சொல்லப்பட்ட இந்த 10 கேள்விகளை நீங்க நிதானிச்சு பாருங்கள். ප්‍රේමවන්ත සහෝදර සහෝදරියනි මේ ඇසුවා වූ ප්‍රශ්න 10ම ඔබ විමසලා බලන්න. இந்த வார்த்தைகள் இன்றும் நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்விகளாய்த்தான் காணப்படுகிறது. මෙම සෑම කාරණාවක් අද දවසේදී දෙවියන් වහන්සේ අපෙන් අසන ප්‍රශ්න. முதலாவது நாங்க கேட்ட கேள்வி, ஆண்டவர் கேட்ட கேள்வி, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று පළවෙනි கேட்டார். ප්‍රශ්නය උන්වහන්සේ අසනවා මම කවුද இதற்கு කියලා ඔබ பதில் நீங்களே සිතන්නේ. ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. මේට පිළිතුර ඔබම සූදානම් කරගන්න. பேந்து அந்த குருடர்களை பார்த்து இரண்டாவது கேள்வி கேட்கிறாள், நீங்க தேவனிடத்திலே இதை செய்ய வல்லமை உண்டா என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்கிறார். අන්දයන්ගෙන් අසනවා මේ කරන්න මම බලවන්තයි කියලා නුඹ විශ්වාස කරනවා. நீங்கள் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் அடையாளங்களும் செய்ய வல்லமுள்ள தேவன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ඔබේ ජීවිතයේ උන්වහන්සේ ආස්කම් කරන්න බලවන්තයි කියලා ඔබ විශ්වාස කරනවද? அங்கே மூணாவது கேள்வி கேட்கப்படுகிற, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகு காலமாய் வியாஸ்திரியர் அந்த பார்க்கிற சொஸ்தமாக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறாயா? තුන්වෙනි ප්‍රශ්නය අසනවා නුඹ සුවපත් වෙන්න ඕනේ කියලා නුඹ කැමතිද? இன்று அநேக காரியங்களிலிருந்து விடுபட முடியாமல் பாவ கட்டுக்களில் அடிமைத்தனங்களில் அகப்பட்டிருக்கிற ஜனங்களை நீங்கள் விரும்புகிறீர்களா? சொஸ்தமாக බොහෝ දේවල් තුලින් නිවත් වෙන්නට බැරිව පාපයේත් අබ්බයිකම් තුලත් සිටින ඔබ කැමතිද ඒ දේ නිවත්? நான்காவது கேள்வி கேட்கப்படுகிறது, அற்ப விசுவாசிகள் ஏன் பயப்பட்டீர்கள் என்று கேட்கிறார். හතරවෙනි ප්‍රශ්නය උන්වහන්සේ අසනවා ඇයි නුඹ බයපත් වුනේ? நம்முடைய வாழ்க்கையிலே பயம் வரக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் நம்மோட சேர்ந்து நடக்கிற ஆண்டவர் நம்மோட இருக்கிறார். අපි අපේ ජීවිතේ බය වෙන්න නරකයි. අපි සමග ගමන් කරන දෙවියන් වහන්සේ අප සමග සිටිනවා. ஹalleluya. அங்கே ஐந்தாவது கேள்வி சொல்லப்படுகிறது, ஆண்டவர் கேட்கிறார், இயேசு கையை நீட்டி அற்ப விசுவாசிகள் ஏன் சந்தேகப்படுகிறாய் என்று පස්වෙනි சொல்கிறார். ප්‍රශ්නය අසනවා මද හැදහිල්ල ඇත්තේනේ ඇයි නුඹලා සැක කරන්නේ? இன்று அநேகர் சந்தேகத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? බොහෝ දෙනෙක් අද දවසේ දෙවියන් වහන්සේ ඔබගෙන් අසනවා ඇයි නුඹ ஆறாவது සැක கேள்வி, කරන්නේ? அங்கே ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், හයවෙනි කාරණාවේදී දෙවියන් වහන්සේ අපෙන් අසනවා இன்னும் சிந்தியாமலும் உணராமல் இருக்கிறீர்கள், உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறது ஏன் என்று சொல்லி கேட்கிறார். තවමත් තේරුමක් නැතව නුඹේ සිත දැඩිව තිබෙන්නේ මක් නිසාද කියලා උන්වහන්සේ இன்றும் අසනවා. ஆண்டவரை குறித்து சிந்தனை இல்லாமல், அதை பற்றி உணர்வு இல்லாமல் உங்கள் இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், ஏன்? තවමත් ඔබේ හිත දැඩිව දෙවියන් වහන්සේ කෙරේ කිසිම හැඟීමක් නැතුව සිටින්නේ ඇයි කියලා උන්වහන්සේ අපෙන් අසනවා. அங்கே ஏழாவது கேள்வியை நாங்க பார்த்தோம். அங்கே 12 நோக்கி நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். හත්වෙනි ප්‍රශ්නය අපි දකිනවා මේ 12 දෙනාගෙන් දෙවියන් වහන්සේ අසනවා නුඹත් යන්නට කැමතිද? கடின உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற போது இது சரியான கடினமான காரியம் என்று பின்னோக்கி போகிற சகோதரர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போக மனதாய் இருக்கிறீர்களா? දැඩිව උන්වහන්සේගේ වචනය අපි කෙරේ පැමිණෙන විටදී දෙවියන් වහන්සේ අපෙන් අසනවා නුඹලත් මේ නිවත්ව යන්නට කැමතිද කියලා. அங்கே எட்டாவது கேள்வி கேட்கிறார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே என்ன எழுதியிருக்கிறது, நாங்க வாசிக்கிறது என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். අටවෙනි ප්‍රශ්නය ඇටියට උන්වහන්සේ අසනවා මේ විවස්ථා පොතේ තියෙන්නේ කුමක්ද කියන දේ ගැන නුඹ දන්නවාද කියලා. ஒன்பதாவது கேள்வி அங்கே கேட்கிறார், தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு தேவனுடைய தொடுதலை உணரத்தக்கதாய் நாங்க வாழ்கிறோமா என்று தேவன் கேட்கிறார். නවවෙනි ප්‍රශ්නය උන්වහන්සේ අසනවා උන්වහන්සේගේ බලය අත්දකින්න පුළුවන් අය ඇටියට අපි ජීවත් වෙනවා. பத்தாவது கேள்வி அங்கே கேட்கப்படுகிறது, நீ என் மேல் அன்பாய் இருக்கிறீர்களா? 10වෙනි ප්‍රශ්නය උන්වහන්සේ අපෙන් අසනවා නුඹ මට ප්‍රේම ஆண்டவர் කරනවාද? மீது அன்பாய் இருக்கிறீர்களா? දෙවියන් වහන්සේ කෙරෙහි නුඹ ප්‍රේමවන්තව இந்த සිටිනවා. தேவ செய்தியை மறுபடியும் பாருங்கள். ஆண்டவர் கேட்ட கேள்விகளை உங்களை வைத்து, இது நான் கேள்வி கேட்கவில்லை உங்கள்கிட்ட, මේ මම නුඹෙන් අසන ප්‍රශ්න නෙවෙයි මේ දෙවියන් වහන්සේ ඔබෙන් අසන ප්‍රශ්න. இது அன்று சீடர்களை பார்த்து ஆண்டவர் கேட்ட கேள்வி. இன்று தினத்தில் இந்த வார்த்தை நமக்கு, அந்த வார்த்தைக்கு பதில் கொடுக்க நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். දෙවියන් වහන්සේ දා දවසේදී ගෝලයන්ගෙන් ඇසුවා වූ ප්‍රශ්න අද දවසේ අපිට අසනවා. අපිට පුළුවන් ද පිළිතුරු எங்களை දෙන්න? நாங்களே கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். අපි අපිව සෝදිසි කරලා இந்த බලමු. வேளையில நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். අද දවසේදී අපි ඔබ වෙනුවෙන් යාඥා කරන්න. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லத்தக்கதாய் எங்கள் இருதயங்களை, எங்கள் நினைவுகளை ஆயத்தப்படுத்துங்க. මේ ප්‍රශ්නවලට පිළිතුරු දෙන්න පුළුවන් ආකාරයෙන් ස්වාමින් වහන්සේ අපේ සිතුවිලි உண்மையாய் වෙනස් தேவனை කරනවා. கிட்டிச் சென்று தேவனுடைய தொடுதலை உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் எங்களை நடத்துங்கள் என்று கேளுங்கள். සැබෑ ලෙසම උන්වහන්සේ සමග කිට්ටු වෙන්නත් උන්වහන්සේ සමග ගමන් කරන්නත් උදව් කරන්න කියලා தேவனிடத்திலே උන්වහන්සේ அன்பாய் இருந்து விசுவாசமாய் இருந்து பயம் இல்லாமல் வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேளுங்கள். උන්වහන්සේ සමීප වෙලා උන්වහන්සේ තුල බය නැතුව ශක්තිමත්ව ජීවත් වෙන්න උදව් කරන්න කියලා උන්වහන්සේ தேவனை ஒரு நாளும் நாங்கள் சந்தேகப்படாமல் இந்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று දෙවියන් கேளுங்கள். වහන්සේව කිසි විටකත් සැක නොකරනව ජීවිතයක් ජීවත් වෙන්න උදව් කරන්න කියලා ඉල්ලන්න. ஹalleluya. இந்த வேளையில நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். அருமை சகோதரியின் ஜெபம் பண்ணுவார். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். அன்பும் இரக்கமும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த தேவ செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமக்கு முன்பாக வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் நாங்கள் அநேக கேள்விகள் உம்மிடத்திலே கேட்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எப்படி வாழ
வாழணும், எங்கள் குடும்பங்கள் எப்படி கட்டப்படணும், எங்கள் சபை எப்படி கட்டப்படணும் என்று பல கேள்விகளை கேட்கிறோம். எங்கள் கேள்விகளுக்கு நீர் பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆனாலும் நீர் கேட்ட இந்த 10 கேள்விக்கு பதிலளிக்கத்தக்கதா எங்களை தயார்படுத்தி தரும்படியாக இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் உள்ளங்கள், இந்திரியங்கள், கடின இருதயங்கள் ஆண்டவரை சதையாயின இருதயமாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த தேவ செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். යානනේ අපි යාඥා කරනවා යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අද දවසේදී මේ ඇසුවා වූ ප්‍රශ්න අපේ තුලින් අපි අසලා ස්වාමිනේ ඔබ වහන්සේ ඉදිරියේ අපි ජීවත් වෙන්න පුළුවන් ජීවිතයක් ඔබ වහන්සේ ඉදිරියේ අපි සමීප වෙලා ඔබ වහන්සේ තුල විශ්වාසවන්තව ඔබ වහන්සේව සැක නොකරන ඔබ වහන්සේගේ වචනය අනුව අපගේ ජීවිතේ ජීවත් වෙන්නට මේ ස්ථානයේ සිටින සෑම කෙනෙක්ටම ඔබ වහන්සේ උදව් කරන්න කියලා ඉල්ලනවා. පිටිබෙන්නා වූ සෑම බාධාවක් ඉවත් කරන්න මේ නරඹන සෑම කෙනෙක්වම අපි යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ආශිර්වාද කරනවා. ස්වාමිනේ සෑම බාධාවක් ඉවත් කරන්න පියාණනි ඔබගේ කරුණාවෙන් ඒ ජීවිත පූර්ණ කරන්න කියලා ඉල්ලනවා. ඔබ වහන්සේට ප්‍රිය ජීවිතයක් ජීවත් වෙන්නට ඔබ වහන්සේගේ දේව දරුවන්ට ඔබ වහන්සේ උපකාර කළ මැනව කියලා අපි යාඥා කරනවා. පියාණනි මේ වචනේ තුලින් ආශිර්වාදයක් ලබන්න ඔබ වහන්සේට තවත් කිට්ටු වෙන්නට මේ නරඹන සෑම කෙනෙක්ටම ඔබ වහන්සේ උපකාර කළ මැනව. ஆம் பிரியமான தேவ ஜனமே, மீண்டும் ஒரு தேவ செய்தியினூடாக உங்களை சந்திக்கும்படி உங்களிடத்திலிருந்து விடைபெறு செல்லும் நான் உங்கள் அன்பு சகோதரன் ஆண்டனி ஜேசன். නැවතත් ඔබ සමග මෙවැනි දේව වචනයක් සමග හමු වෙනතුරු ඔබගෙන් සමුගන්නා මම ඔබගේ ප්‍රේමවන්ත සහෝදරිය රුත්. God bless you. God bless you.